DSK தகவல் சேனல் மெம்பர்ஸ் எஸ்பிஐயோட உங்களுடைய அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் பேன் கார்டு டீட்டெயில் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ ஆக்டிவில் இருக்கிறவங்க ஓகே சஸ்பெண்டில் இருக்கிறவங்க ரீஃபண்டபிள் கேட்டவங்க மட்டும்தான் அவங்க ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா அவங்க இப்போ பண்ண முடியாது ரைட் அதனால் ஆக்டிவில் இருக்கிறவங்க மறக்காமல் அப்டேட் பண்ணிவிடுங்க இன்கேஸ் பேன் கார்டு டீட்டெயில் அப்டேட் பண்ணலைன்னா நம்ம ஆல்ரெடி 2-3 days டைம் கொடுத்தாச்சு பேன் கார்டு டீட்டெயில் அப்டேட் பண்ணலைன்னா அவங்களுக்கு கம்பல்சரி சஸ்பெண்ட் ஆகும் ஓகே ப்ளஸ் அவங்க இதுக்கு முன்னாடி பேமெண்ட் வாங்கினவங்களா இருந்தாங்கன்னா ஓகே இதுக்கு முன்னாடி பேமெண்ட் வாங்கினவங்களா இருந்தாங்கன்னா எஸ்பிஐ பேமெண்ட் வாங்கினவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய வாலெட்லேருந்து அப்டேட் வாலெட்லேருந்து ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இப்போ டிடிஎஸ் 5% சம்திங் பே பண்ண போகிறாங்க ஆஃபீஸில் பே பண்ண இன்ஃபர்மேஷன் வரும் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் அப்டேட் பண்ணாதவங்களுக்கு 20% பே பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் ரிமைனிங் அமௌண்ட்டை உங்கள் வாலெட்லேருந்து எடுத்துருவாங்க டிடெக்டும் பண்ணிடுவாங்க அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இன்கேஸ் நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில் அப்டேட் பண்ணாத இருந்தீங்கன்னா ஆல்ரெடி பேமெண்ட் வித்ட்ராவல் எடுத்தவங்க ரைட் ஸோ இனிமேல் வருங்காலங்களில் பேன் கார்டு டீட்டெயில் அப்டேட் பண்ணாமல் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்குற அத்தனை பேருக்குமே 20% டிடக்ஷனும் பிடிப்பாங்க ஓகே ஸோ இது கவர்மெண்ட் ரூல்ஸே இதுதான் ஸோ அதனால் மறக்காமல் அப்டேட் பண்ணிவிடுங்க அங்கே எங்களுக்கு தேவையானது பேன் கார்டில் யார் பேர் இருக்கோ அதே பேர் தான் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும் இந்த ப்ரொஃபைலில் இருக்கிற டீட்டெயில்ஸ்ன்றது வேறு அது பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு ஓகே அதே தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நாங்கள் பேன் கார்டு டீட்டெயிலும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் சேமாக பார்ப்போம் ஓகேவா ஸோ ப்ரொஃபைல் இன்னொருத்தருடைய பேர் இருந்தாலுமே எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது ஓகே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க கிளியராக அப்டேட் பண்ணுங்க ஓகே தேங்க்